ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேப்பிங் ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். லேப்பிங் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் IS 456 2000 SP34 அதை வச்சு பார்க்க போகிறோம். நம்ம லேப்பிங் லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம டெவலப்மெண்ட் லென்த் ஃபார் காலம் கம்ப்ரெஷன் பார். அதுக்கு ஃபார்முலா இருக்குது. LD = pi sigma s divided by 4 tau by ed tau bd. இது வந்து எங்கே இருக்குன்னா IS 456 2026.2.1 அந்த கிளாஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பாரை நான் அசியூம் பண்ணி நான் உங்களை டெவலப் பண்ணது கரெக்டான லேப்பிங் பண்ணி காட்ட போகிறேன். அது ஸ்டாஜர்டு லேப்பிங். சில யூடியூப் சேனல் சொல்லியிருப்பாங்க ஸ்டாஜர்டு லேப்பிங்னு. ஆனால் அது எப்படின்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன் ஸ்டாஜர்டு லேப்பிங் எப்படின்னு. நம்ம ஃபஸ்ட்டு காங்கிரீட் கிரேட் எடுத்துக்கிறோம். M25 ஸ்ட்ரெஸ்ஸிங் பார் 500. அப்புறம் வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். நம்ம வந்து இப்போ 16 பார் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது வந்து 0.87, அதுதான் 0.8, அதான் சிக்மா எஸ் = 0.87 FY. FYயோட வேல்யூ தான் 500. இது நம்ம என்ன பார் யூஸ் பண்ணுறோம்? பை, அதான் பார் 16 mm டிவைட் பை 4 tau BD. 4 tau BDயோட வேல்யூ என்னென்னா டிசைன் ஸ்ட்ரெஸ் பாண்ட் 2.8. அது எப்படி வந்துச்சுன்னா M25 கிரேடு. இது வந்து IS 456 இருக்கும். 2.2.21 அந்த கிளாஸில் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளைன் பார்க்கு இருக்கும். அதை வந்து நம்ம வந்து 60% இன்க்ரீஸ் பண்ணணும். அது டிஃபார்ம்டு பார். அதுலேருந்து 25% இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் பாரின் கம்ப்ரெஷன். அந்த வேல்யூ தான் 2.8. அதை போட்டோம்னா நமக்கு டெவலப்மெண்ட் கிடச்சிரும் 621 mm. அந்த 621 mm டிவைட் பை 16, நம்ம 16 mm பார் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த பாரை போட்டோம்னா நமக்கு வந்து 30D கிடைக்கும். 30 × Dனா டயா பார் போட்டோம்னா 621 mm கிடைக்கும். அதை வந்து டிவைட் பை 10 டிவைட் பண்ணோம்னா 621.1 cm. இது எங்கே இருக்கும்னா SP34 டேபிள் 4.4 இருக்கும் கம்ப்ரெஷன் பாரில். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஜாக் லென்த் எங்கே இருக்கும்னா SP34 புக்கில் தான் இருக்கும். அது வந்து 1:6 மேக்ஸ். நம்ம ரேஷியோ சொல்லுவோம்ல, ஸ்லோப்பு 1:6, 1:20, அது மாதிரி 1:6. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? 6D. 6 வந்து 1 max 6 × D வந்து டயா நம்ம 16 mm யூஸ் பண்ணுறோம். 96 mm வரும் ஜாக் லென்த். இப்போ நம்ம ஒரு காலம் எடுத்துக்கிறோம். காலம் வந்து ஸ்லாப் டு ஸ்லாப், அது வந்து 3.65 மீட்டர். இந்த காலம் வந்து 3.65 மீட்டர். அதை வந்து நம்ம L4 டாப் லைன் பாட்டத்தையும் பிரிச்சுக்கிறோம். ஏன்னா டாப் லைன் பாட்டத்தில் தான் மொமெண்ட் அதிகமாக இருக்கும், டென்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால் டாப் லைன் பாட்டத்தை L4 பிரிச்சுக்கிறோம். பேலன்ஸ் வந்து L/2. இப்போ நம்ம 3.65 மீட்டர் எடுத்துருக்கோம். அதை வந்து டாப்பு 910 mm போயிடும், பாட்டம் வந்து 910 mm போயிடும். பேலன்ஸ் வந்து 1830 mm தான் இருக்கும் பேலன்ஸ். அந்த பேலன்ஸுக்குள்ளே தான் நம்ம லேப்பிங்கே பண்ணுறோம். அந்த பேலன்ஸுக்குள்ளே நம்ம லேப்பிங் பண்ணணும். அந்த பேலன்ஸுக்குள்ளே லேப்பிங் வந்து நம்ம லேப்பிங் லென்த் என்ன கிடச்சிச்சு? 621 mm கிடச்சிச்சு. அது இங்கே லேப் பண்ணியிருக்கோம். அடுத்து ஸ்டாஜர்டு லேப்பிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ 2 பார் இங்கே இருக்குன்னா இன்னும் 2 பாரை இன்னொரு இடத்துல லேப் பண்ணணும். இப்போ 2 பார், இப்போ இந்த காலத்தில் 4 பார் இருக்குன்னா இங்கே 2 பார் லேப் ஆயிருக்கா, அடுத்து 2 பார் இன்னொரு இடத்துல லேப் ஆயிருக்கணும். இதுதான் ஸ்டாஜர்டு லேப்பிங். அதில் நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த லேப் மேலே லேப் பண்ணியிருக்க லேப் பார் இருக்குல்ல, லேப் பண்ணுற பார், அதில் சென்டர்லேருந்து கீழே லேப் பண்ண பார் இருக்குல்ல, அது சென்ட்ரு. அது வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும் 1209 mm. அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். அந்த வேல்யூ வந்து இதோட கூட இருக்குன்னா 1.3 LD. நம்ம டெவலப் பண்ணது கண்டுபிடிச்சோம். அதோட 1.3 × LD போட்டோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். இதை விட ஸ்லைசஸ் சென்டர் டு சென்டர் ஸ்லைஸ் வந்து அதிகமாக இருக்கணும். இது வந்து IS 456 கோட் புக்கில் கொடுத்துருக்காங்க. 26.2.51 Bயில் கொடுத்துருக்காங்க. இதுதான் கரெக்டான லேப்பிங். இப்போ ஸ்டாஜர் லேப்பிங் சில பேர் சொல்லுவாங்க 2 பார் கீழே 2 பார் மேலேன்னு. நம்ம அது மாதிரி பண்ண ஸ்டாஜர் லேப்பிங்கான்னு தெரில. இதுதான் கரெக்டான ஸ்டாஜர் லேப்பிங். அடுத்து ஜாக் லென்த் பார்ப்போம். ஜாக் லென்த் வந்து இப்போ ஜாக் லென்த் இப்படி வருதுன்னா, இப்போ ஹரிசாண்டலாக ஒரு எலிவேஷனும் வெர்டிகலாக ஒரு எலிவேஷன் வரும். இப்போ 1:6னா ஹரிசாண்டல், இப்போ வெர்டிகல் வந்து 6. இப்போ 1:6 அப்புறம் இப்போ 16 நம்ம பார் எடுக்கிறோம்னா ஹரிசாண்டல் வந்து 16 mm எடுத்துக்கிட்டு அதோட வெர்டிகல் வந்து 16 × 6 96 mm. இந்த வேல்யூ வந்து 96 mm இருக்கணும். இந்த லென்த் கவர் வந்து 40 mm இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த கவர் கிடைக்கும். அதனால் இப்போ ஜாகல் பண்ணி உள்ளே கொடுக்குறோம். இது கிராங்க்னு சொல்லுவாங்க, கிங்க்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்பேசிங் ஃபார் டைஸ் ஆன் லேப்பிங் பார். அது வந்து நாட் கிரேட்டர் than 50 mm. 150 mm மேலே இருக்கக்கூடாது. 150 mm ஈக்குவலாக இருக்கணும், அதோட கம்மியாக இருக்கலாம். ஏன்னா அந்த இங்கேருந்து இந்த இடத்துல லாப் பண்ணுறோம். இந்த இடம் வந்து கொஞ்சம் க்ளோஸான ஸ்பேசிங் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஷியரை வந்து நல்லா ரெசிஸ்ட் பண்ணும் இந்த இடத்துல, இங்கேருந்து இந்த இடத்துக்குள்ள. இதுதான் கரெக்டான ஸ்டாஜர்டு லேப்பிங். இப்போ லேப்பிங் வந்து ஸ்டாஜர்டு லேப்பிங் சொல்கிறோம். ஆனால் இப்போ வந்து 2 பார் கீழே 2 பார் மேலே ஏன் பண்ணுறோமா, IS 456 கோட் புக்கில் கொடுத்துருக்காங்க. 26.2.5 ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்லைசிங்கில் கொடுத்துருக்காங்க. நாட் மோர் தென் 50% ஆஃப் பார் வந்து லேப்பட் அட் சேம் செக்ஷன். இப்போ 4 பார் 4 பாரையுமே ஒரு இடத்துல செக்ஷன் லேப் பண்ணக்கூடாது. 2 பார் கீழே 2 பார் மேலே, அதான் நாட் மோர் தென் 50%. இப்போ 4 பார் இருக்குன்னா 4 பாரில் 50% எத்தனை? 2. அதான் 2 பார் கீழே 2 பார் மேலே. இப்போ அதே 6 பார் இருந்துச்சுன்னா நாட் மோர் தென் 50%னா 3 பார் கீழே 3 பார் மேலே. இதான் அதோட அர்த்தம். லேப் பண்ணணும். இப்போ 6 பார் இருக்குன்னா 2 பார் கீழே பாக்கி 4 பார் மேலே அப்படி பண்ணக்கூடாது. அது தப்பு. இப்போ கீழே 3 பார்னா மேலே 3 பார், அதான் கரெக்டு. ஓகே, தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.